தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வந்து ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்டார்னா, தனிப்பெரும் கட்சியா ஜெயிச்சிட்டார். ஸோ, இப்போ அவர் தான் முதலமைச்சர் ஆகப் போறார். ஏதாவது ஒரு கூட்டணி யாராவது ஒரு ஆதரவை கேட்டு முதலமைச்சர் ஆகப் போறார். உடனே வந்து விஜய் ரசிகர்கள் கூட குடுக்காத பில்டப்ப, விஜய் கூட கட்சி நபர்கள் கூட பேசாத பேச்செல்லாம் வந்து சங்கிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கிகளை செருப்பை கொண்டு அடித்து படு கேவலமாக காரி துப்பி வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு மிக படு மோசமான தோல்வியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. திமுகவை ஆதரிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பாஜகவை ஒரு காலம் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் கூட மாற்றா பாஜகவையோ இல்லது பாஜக கிட்ட கடபாரை வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சங்கிப்பைய சீமானையோ ஒரு மாற்றா இந்த தமிழ்நாடு பார்க்கல அப்படிங்கிறதா இந்த தேர்தலோட வெற்றி. திமுக தோத்துருச்சு, ஜெயிச்சிருச்சு, இல்லை விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சங்கிகளை ஒரு நாளும் தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டு பிளட்டு வந்து ஒரு நாளும் அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்திருக்கிற செய்தி. போன தடவை 2021 அதிமுக முதுகுல குதிரை ஏறி 4 எம்எல்ஏ ஜெயிச்ச இந்த பாஜக அப்படி குதிரை ஏறினாலும் மறுபடியும் மாற்றுன்னு ஒன்று போட்டாலும் கூட அதிமுக கூட்டணியில் அதிமுக சேர்ந்த நபர்களை கூட சிலர் எம்எல்ஏ ஆக்கிடுவோம், பாஜக காரணம் ஆக்க மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 பேர் தாமரை சின்னத்தில் நின்னது. 27 சீட்டு நேரடியாக அதிமுக கூட்டணியில் கேட்டு பெறல, புடுங்கிக்கிட்டானுங்க. அது தவிர்த்து கூட்டணி கட்சிகளையும் தங்க சின்னத்திலேயே நிற்க வச்சு ஜெயிச்சு தங்களை பெரிய கட்சியாக, இரண்டாவது பெரிய கட்சியாக, திமுகவுக்கு எதிரான கட்சியாக, 2வது கட்சியாக காட்ட முயற்சி பண்ண இந்த பாஜக ஒரே ஒரு தொகுதியில தான், அதுவும் வெறும் 800-900 வாக்கு வித்தியாசத்தில், மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கான். பாஜகவை செருப்ப சாணியில முக்கி அடிச்சிருக்கு இந்த தேர்தல். குறிப்பாக இளம் தலைமுறை உட்பட, அதுவும் கூட கேடி ராகவன் கிட்ட கடபாரையை வாங்கிட்டு வந்த சீமான் உட்பட சங்கிப்பைய தான், அவனை ஒரு மாற்றா ஒரு நாளும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இன்னொரு மெசேஜையும் பாஜக மட்டும் இல்லை, பாஜக கிட்ட கடபாரையை வாங்கிட்டு வர எந்த சங்கி நாயையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிற செய்தியை இந்த தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ சங்கி பயல்கள் வந்து அவன் படுகேவலமாக தோத்ததை விட்டானுங்க. எச்சக்கல ராஜா மாதிரியான நபர்கள்லாம் ட்வீட் போடுறான், வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்ன கட்சி தோத்து போச்சு. ஏண்டா வெண்ணீங்களா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன நாய், நீ போய் முடியாமல் படுத்துக்கிட்டல, உங்கள் கட்சி படுகேவலமாக தோத்துருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? திமுக தோத்தது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. பாஜகவை செருப்பு கட்டி அடிச்சிருக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கிறிஸ்டின் ஒருத்தன், கிறிஸ்டின் உங்களுக்கு சொன்னால் தெரியாது அவனை, ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சங்கீதா ஆக்ட்ரஸ் சங்கீதா இருக்காங்க இல்லையா, 90s 2000லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த பாண்டியராஜன் கூடலாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம் பிதாமகனில் நடிச்சிருப்பாங்களே, ஒரு சூர்யாவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் சம்திங், பிதாமகனில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த சங்கீதம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த கிறிஸ்ங்கிற பாடகன். ஒரு ஃபெயிலியரான பாடகன், பெருசாக பாட்டு பாடியெல்லாம் ஃபேமஸ் ஆகி பெரிய ஒரு பாடகர் கிறிஷ் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. சங்கீதாவோட வீட்டுக்காரன் கிறிஷ் அப்படின்னு சொன்னால் வேணா தெரியும். அந்த அளவுக்கு தான் இந்த நாயோட ஒர்த்து. இந்த நாய் வெளியில் எங்கேயுமே இது வரைக்கும் நீங்கள் அரசியல் பேசி பார்த்துருக்கவே முடியாது. எங்கேயுமே ஒரு அரசியல் பேசுறதுன்னு கிடையாது, ஒரு அரசியல் நிலைப்பாடு கூட, நான் இவங்க கட்சி இல்லை இவங்களை ஆதரிக்கிறேன், இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், இல்லை இவங்களுக்கு நீங்கள்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு எதையுமே இவன் வெளியில் இதுவரைக்கும் அரசியல் பேசி பார்த்துருக்கவே முடியாது. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டார்னு உடனே வந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்து பெரிய பருப்பு மாதிரி வந்து வீடியோ போடுறார். என்னென்ன சொன்னீங்க, எங்கள் அண்ணன் இன்னைக்கு ஜெயிச்சிட்டார், சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சிட்டாங்க. நாயை ஒளிஞ்சதெல்லாம் சனாதனத்தை தூக்கி பிடிச்சவன்டா. திமுக இன்னைக்கு ஒரு 3% வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு வெறும் 17 லட்சம் ஓட்டு. சனாதனத்தை ஒழிப்போன்னவங்களாம் உடனே அவனோட குடுமையை வெளியே காட்டுறான் பாருங்க. யார் இவனுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சங்கிகளோட திருட்டுத்தனம் என்ன அப்படின்னா, நம்ம அவனுக்கு பதில் கூட சொல்லுவோம். முதல்ல இவன் ஏன் இப்போ வெளியே வரான், ஏன் இத்தனை நாள் வெளியே வரல? ஏன்னா இத்தனை நாள் ஆட்சி அதிகாரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட இருக்கு, பகுத்தறிவாளர்கள் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம சங்கிங்கிறத நம்ம குடிமை எடுத்துட்டு வந்து வெளியே நீட்டிடக்கூடாது. அப்போ அது வரைக்கும் பதுங்கி இருந்து எல்லார்கிட்டையும் எச்ச பொறுக்கி தின்னுட்டு இன்னைக்கு அவங்க போன பிறகு சனாதனத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னவங்க ஒழிஞ்சிட்டாங்க. சரி, இப்போ போன பிறகு வரான் அப்படிங்கிறது கூட 2வது விஷயம்தான்.
அது கூட நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இவன் இன்னும் ஒரு மெடி மேலே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொழப்பு ஷூ நக்கி பொழைக்கலாம் அப்படிங்கிற பிழைப்பு வாதத்துக்கு என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசி எங்கள் அண்ணன் விஜய், அவரு விஜய், இவரு விஜய், சனாதனத்தை ஒழிக்க வந்தவங்களை ஒழிச்சிட்டார் விஜய். அப்போது இவனை விஜயை வந்து சனாதனத்து பக்கம் தள்ளி விடுறது, சனாதனத்துக்கு ஆதரவான ஆட்களாக மாற்றுறது. அதே போல் நாங்கள்லாம் உங்கள் பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்ப எப்படி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை, அதுவும் கூட நம்ம 19 சொல்லிட முடியாது, ஆனால் எம்ஜிஆருக்கு திரை உலகத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருந்தால் முக்கிற மாதிரி முப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து எம்ஜிஆரோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களாக மாறினாங்களோ, இன்னைக்கு விஜயை அது போல் பயன்படுத்திக்கிட்டு திரை உலகத்தில் ஏற்கனவே விஜயோட தொடர்பில் உள்ளவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய தொழிலதிபர்களாக மாறிடலாம். இன்னொரு எம்ஜிஆர் எரா இது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது. அதனால் விஜய்க்கு சொம்பு தூக்கி வச்சு வாய்ப்பு கிடைச்சா விஜயோட ஷூவை நக்கி வச்சு நாம் ஒரு பெரிய தொழிலதிபரா, பெரிய கல்வி தந்தையா, மருத்துவ தந்தையா அப்படி மாறிடுவோம் அப்படிங்கிறது. 2 விஷயத்தை பேரலாக இவனுங்க முயற்சி பண்ணுறானுங்க. ஒன்று, விஜயை நாங்கள்லாம் சனாதனம் வேணுங்கிறவங்க எல்லாம், இங்கே தீட்டு வேணுன்றவெல்லாம், சடங்கு சாங்கியம் வேணுங்கிறவெல்லாம், ஜாதி வேணுங்கிறவெல்லாம், மதவெறி வேணுங்கிறவெல்லாம் நாங்கள்லாம் உன் பக்கம்தான் இருக்கோம், அதெல்லாம் வேணான்றவங்கள தான் மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க, சனாதனத்தை எதிர்க்கிறவங்கள மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, அதனால் நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம், அதனால் நீங்கள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கணும், பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கேன்றதுனால நீங்கள் சனாதனத்துக்கு எதிராலாம் பேசி போடாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நாங்கள் எப்போ வேணால் குடுமையை உங்களுக்காக ஆதரவாக ஆட்டுவோம் அப்படிங்கிறான் இந்த இந்த கேடுகட்ட பையன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது, அது வரைக்கும் யார் காலை வேணால் நக்கி பொழைச்சிடுறது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க கிட்ட பவரில் வந்து தன் குடிமையை வெளியே எடுத்துகிட்டு வந்து நீட்டி சனாதனம், வெண்ணெய், வெட்டி, மயிறு, மட்டன் பேச வேண்டியது. பேசிட்டு அப்படியே இப்போ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவனுக்கு கொஞ்சம் தடவி கொடுத்துட வேண்டியது. வாய்ப்பு கிடைக்கும்போது அவன் ஷூவை கூட நக்கி நாக்காலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படியான ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு தான் இந்த நாய் வந்து இப்போ வீடியோ வெளியிட்டுட்டு, அதுவும் ஃபெயிலியரான நாய், தன்னை பாடகன்னு சொல்லிட்டு, அந்த நடிகை இல்லைன்னா இவன் யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரியாது, இந்த மக்களுக்கு தெரியாது, அப்படியான ஒரு தோற்று போன நாய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தோல்வி, இன்னைக்கு ஒரு தேர்தல் தோல்வியில் தோத்துட்டாங்களோ அதனால் அந்த இயக்கமே அழிஞ்சு போச்சு, சனாதானத்தை எதிர்த்துட்டவங்க அழிஞ்சு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு தோல்வினால் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா நீ தோத்துட்டே தான்டா இருக்க, நீ எப்பயோ அழிஞ்சிருக்கணும்ல. அப்படி இப்போ விஷயத்துக்கு வருவோம். சனாதனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தோத்துட்டாங்க. அப்போ விஜய் யாரு, பெரியார் யாரு, அம்பேத்கர் யாரு, பெரியாரும் அம்பேத்கரும் காமராசர் யாரு, தீவிரமாக ஆர்எஸ்எஸ் காரனை எதிர்த்தவர் காமராசர். காமராசரை வீட்டோட வச்சு கொளுத்த முயற்சி பண்ணி கொளுத்தி அதிலிருந்து தப்பிச்சு வந்தவர் காமராசர். திருட்டு போய கூட்டம், ஆர்எஸ்எஸ் கார கூட்டம், அதை காலமெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தவர் காமராசர். தந்தை பெரியாரோட தொண்டர் காமராசர், அவரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்கார் விஜய். தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்கார் விஜய். அண்ணல் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்கார் விஜய். இவங்க எல்லாருமே மிக தீவிரமான சனாதன எதிர்ப்புவாதிகள், இந்துத்துவ எதிர்ப்புவாதிகள். இந்த மாதிரி எச்சக்கலைங்கள்லாம் அதிகாரம் இருக்கும்போது ஷூவை நக்கறன்னு கூட வந்து காலில் விழும். எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னவங்க அவங்க, மக்களை விழிப்போடு இருக்கணும்னு சொன்னவங்க அவங்க. சனாதன எதிர்ப்பு தான் இங்கே சமத்துவ உலகத்துக்கு வழிகோலும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டு போயிருக்கவங்க. பாப்பா எதை ஆதரிக்கிறானோ அதை எதிர்த்து நில்லுன்னு நமக்கு ஷார்ட்கட் ரூட்டில் வழி சொல்லிட்டு போனவங்க தந்தை பெரியார் மாதிரியான ஆட்கள். அப்போது இவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட விஜயும் சனாதன எதிர்ப்பாளர் தாண்டா சங்கிப்பையில. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் உங்களை ஒழிச்சிடுச்சு, தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டூ. பெருமையெல்லாம் வேற சொல்லிக்கிட்டாங்க, 200 கோயிலுக்கு மேலே நாங்கள் தான் இடித்தோம். இப்போ உட்காந்து வேற என்னென்னமோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, இதனால பண்ணலாமா அதனால பண்ணலாம், இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோமே, ஓட்டு மாறுமா, மக்கள் பார்க்குற இதெல்லாம் மாறுமா, ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? இனிமே தான் தமிழ் நாட்டுக்கு ஆக்சுவலி நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் அப்பா சொல்லுவார், எம்ஜிஆர் காலம்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட்ப்பா. ரொம்ப நேக்காக பேசுகிறான் பாருங்க. தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டூ. இவங்களை ஒழிச்சிருச்சான் சனாதனம். தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டூ. பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டாங்களா நாங்கள் இவ்வளோ கோயிலை இடித்தோம் அப்படின்ட்டு.
சங்கிங்க எப்பவுமே எந்த டியூனில் இருப்பானுங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்திக்கிறான் பாருங்க. இவ்வளோ நாள் பாம்பு பொத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி கிடந்த அந்த நாய் இப்போ அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை. விஜய் பக்கம் உடனே இவன் தான் வரான். விஜய் கட்சி கூட போய் அதான் அதிகாரம் இருப்பவர்கள் கிட்ட போய் சூழ்ந்துருவாங்க சங்கிங்க. அதுதான் அவங்களோட பொழப்பே. கோயிலை இடிக்கிறன்னு வேற பெருமையாக சொல்லிக்கிட்டாங்களாம். கோயிலை இடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பெருமையாக சொன்னாங்க? எப்போ சொன்னாங்க? எப்போ திமுக நாங்கள் கோயிலை இடித்தோன்னு பெருமையாக சொல்லிச்சு? எவ்வளவு பச்சையாக அவதூறு பரப்பிக்கிட்டு போகிறான் பாருங்க இந்த சங்கிப்பைய. அதுக்கப்புறம் இவங்க அப்பன் இவனே ஒரு கேடுகட்ட பொறுக்கி நாயாக இருக்கான். இவங்க அப்பன் எப்பேற்பட்ட கேடுகட்டவனாக இருக்கணும் பாருங்க. இவன் அப்பன் சொன்னானா எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு பொற்காலமாக வாயில் அசிங்கமாகவே வருது. நமக்கு நம்ம உரிமையில் பேசுகிறதே வந்து ரொம்ப குறைச்சலாக தான் நினைக்கிறோம் இவனை. என்ன அவ்வளவு கேடுகட்ட சந்தர்ப்பவாதிகளாக இருக்காங்க. இவன் அப்பன் சொன்னான்னா எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் எங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருந்துச்சு, நீங்கள் உங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க வந்து விஜய் வந்துட்டாராம். எவ்வளோ இவனுங்க சொம்பு தூக்குறதுல இவனுங்களை விட்டால் ஆளே கிடையாது. வேற யாரும் மிஞ்சவே முடியாது. எவ்வளவு கீழ்மட்டமாக போய் ஷூ நக்கிறதுனாலும் நக்குவானுங்க, எவ்வளவு கீழ்மட்டமாக போய் சொம்பு தூக்குறதுனாலும் தூக்குவானுங்க. இவன் அப்பன் சொன்னான் நான் இவனுக்கு எம்ஜிஆர் ஆட்சி கோல்டன் பீரியட்னு, அதே போல் இப்போ விஜய் ஆட்சி கோல்டன் பீரியட்னு வந்துருச்சான் இவருக்கு. இவர் என்ஜாய் பண்ண போகிறார். அவர் என்ஜாய் பண்ணுற நாய். நீ கட்சியில் சேர்ந்துருக்கியா? நீ இதுக்கு முன்னாடி விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கியா? விஜயோட கொள்கை தலைவர்களை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த கொள்கையை பற்றி இது வரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்கியா? ஏதாவது ஆதரவு கேட்டிருக்கியா? ஒன்று நீ கட்சிக்காரனாக இருந்து ஏற்கனவே அரசியல் பேசிகிட்டு இருந்து இப்போ வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் பாம்பு புத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி கிடந்துட்டு இப்போ வந்து இவர் திடீர்னு வந்து இவர் வந்து சனாதனம் கேன் டூ, சனாதனம் ஒழிக்கிறோன்னு சொன்னவங்களை ஒழிச்சிருச்சு. நாய் ஃபெயிலியர் நாய். சங்கீதாங்கிற ஆக்டர்னா நீ யாருன்னே இந்த நாட்டுக்கு தெரியாதடா. திரும்ப திரும்ப சொல்கிற. நீ ஒரு ஃபெயிலியரை பற்றி நீ பேசுனேன்னா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர். நீ உனக்கு என்ன யோகியதை இருக்குது ஃபெயிலியரை பற்றி பேச? எம்ஜிஆர் ஆட்சி கோல்டன் பீரியடுங்கிறான், சனாதனம் ஒழிச்சிருச்சுங்கிறான். இங்கே தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் ஏன் ஜென்சிகிட் இந்த இளம் தலைமுறை கூட மாற்றா சீமானை பார்க்கல, மாற்றா பாஜகவை பார்க்கல அப்படிங்கிறதான் இங்கே பெருமைப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவுகள் இந்த இளைஞர் பட்டாலும் சனாதனத்தை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு, ஒழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இதுவே தாக்கு பிடிக்கும் போடா. சனாதனத்தையும் பாஜகவையும் இந்த இளைஞர் கூட்டமும் தொடர்ச்சியாக எதிர்த்து நிற்கும். அதுக்கு நிச்சயம் இந்த ஆட்சி உதவி புரியும். இந்த ஆட்சியில் கற்கப்படுற பாடங்கள், மக்களுக்கு கிடைக்கப்படுற அனுபவங்கள் நிச்சயமாக இன்னும் 50 ஆண்டுகளுக்கு ஒரு இளைஞர் வந்துட்டார் நாட்டை மாற்றிடுறாரு, அண்ணாமலை வந்துட்டார் ஆடு மேய்க்க கூப்பிட்றாரு, சீமான் வந்துட்டான் மாடு மேய்க்க கூப்பிட்றான், இப்படிங்கிற இந்த வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டு சுக்குநூறாக நொறுக்கி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான திருட்டு பயல்கள் எந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அறிவை, துணிச்சலை, புரிதலை இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையிலான ஆட்சி நிச்சயம் இந்த இளைஞர் கூட்டத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னவங்க ஒளிந்து போல கேடி ராகவன் கிட்ட போய் கடபாரியா வாங்கிட்டு வந்த சீமானும், நேரடியான பாஜகவும் பாஜகவை ஆதரித்த அதிமுகவும் முன்பை விட படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனாதனம் மிக கொடுமையாக வீழ்த்தப்பட்டிருக்கு. பாஜக காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கு. இந்த இளைஞர்களோட காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதிகள், பிழைப்புவாதிகள் திடீர்னு பாம்பு போத்துக்குள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்ப்பானுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் விஜய் கட்சியினரே எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிப்படையாக கட்சியில் வந்து கட்சிக்கு ஆதரவாளன்னு காட்டிக்கிட்டு வேலை செய்கிறது வேற. சந்தர்ப்பவாதத்தில் இப்போ ஆதரவாக பேசி வீடியோ வெளியிட்டுட்டு இங்கே வந்து ஆட்டையை போட்டுட்டு விஜய்க்கு சோப்பு போட்டுட்டு முட்டு கொடுத்துட்டு சொம்பு தூக்கிட்டு லாபம் அடைஞ்சிட்டு போகணுன்னு வரக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான நபர்கள் விஜய் கட்சியினரே, தமிழக வெற்றி கழகத்தினரே மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரியான பொறுக்கிங்க கிட்ட அப்படிங்கிறத நாம் மீண்டும் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.